டெவலப் பண்றதுக்கு எந்த மாதிரி அந்த ஓரியன்டேஷன் கோர்சஸ் வந்து இருக்கு இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்? ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ ஆர்ட் அண்ட் கிராஃப்டே நீங்க சொல்லிட்டீங்க. அது இல்லாம வந்து உங்களுக்கு யோகா இருக்கு, பரதநாட்டியம்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலை ஒன்று இருக்கு. ஸோ கேர்ள்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அது இல்லாம இப்போவே நிறைய வந்து ஃபேஷன் டிசைனிங் இந்த மாதிரி சின்ன வயசுலயே அவங்க வந்து கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட ட்ரெஸ்ஸை நம்மளே வந்து பண்ணிக்கலாம். ஸோ டிசைனிங்னு ஒன்று இருக்கு. இந்த காலத்துல சொல்லவே தேவையில்ல, மீடியா ஓவர் பவுண்ட். ஸோ எல்லா வகையான ஒரு இதுவே வந்துருச்சு. ஸோ சின்ன பசங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து இப்போ டிசைனிங் சொல்லி கொடுக்கலாம். ஸோ வெளியில நிறைய அனிமேஷன் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய வாழ்க்கை. ஏன்னா இப்போ வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து ரொம்ப அக்சசிபிலிட்டி இருக்கனால சில்ட்ரன் வந்து இந்த சைல்டு ப்ராடஜி அப்படிங்கிறது வந்து நாட் ஒன்லி இன் சர்டன் ஏரியாஸ், இன் ஆல் த ஏரியாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வந்து ப்ராப்பரா அந்த குரூவில் கொண்டு வரதுக்கு பேரண்ட்ஸோட ரோல் என்ன, அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு காலர் பேச்சு. வணக்கம் டயல் ஜெயா டிவி. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் என்னமா? ஓகேங்க, கேள்வி கேளுங்க. ஓகே, பரதநாட்டியம் கத்துட்டு இருக்கான். ரொம்ப நல்ல விஷயமா. வந்து படிப்பா ஃபுல்லா விட்டுட்டு கலாஷேத்ராலயாவது கலாலட்சுமி கலாமண்டலம்லயாவது போய் டான்ஸ் ஃபுல்லா கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. துணி கற்று டான்ஸர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, கேரியர் ஸ்கோப் எப்படி இருக்கும் என்ன? கேரியர் ஸ்கோப் படி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல விஷயம். அவங்களும் வந்து பரதநாட்டியம் கத்துக்கிறாங்க. அதுவும் ஒரு பையன் வந்து ஒரு பரதநாட்டியம் கத்துக்கிறாங்கன்னா அது ரொம்பவே பியூட்டிஃபுல்லான விஷயம். அது வந்து ஒரு மேல் பர்சனுக்கு ஃபுல் டைமா அது இது பண்ண முடியுமான்னு கேட்குறேன். கண்டிப்பா அது மேல் பர்சனுக்கு ஃபுல் டைமாவே பண்ணலாம். பட் ஆனா எஜுகேஷன் இல்லைன்னா வேற எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது எஜுகேஷனும் வந்து ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் கண்டிப்பா. ஸோ அப்பதான் ஒரு குழந்தை வந்து எந்த அளவுக்கு எஜுகேட்டடா இருக்காங்களோ அதே எஜுகேஷன் அவங்க கத்துக்க போற கலையிலயும் இருக்க போகுது. ஸோ அது ரெண்டுத்தையும் நீங்க பேலன்ஸ் பண்றதுலாம் உங்களோட இதுவும் இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா அவங்க நல்லா பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் அதுக்கு மோட்டிவேட் பண்ணணும் கண்டிப்பா. நன்றி. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் அந்த பேரண்ட்ஸோட ரோல் கேட்டிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி இப்போ இவங்க கேட்ட கேள்வியோட அதாவது ஃபுல் டைமா அந்த ப்ரொஃபஷனை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அதை வந்து எப்படி we have to make ourselves the training and everything. ஏன்னா அது ஒரு இதுலேருந்து வந்து எஜுகேஷன்ஸ் மஸ்ட் சைடாக இருக்கணும். பட் இது பண்ணும்போது அவங்க எப்படி அவங்க வந்து தயார்படுத்தணும் நம்மளோட திறமை? ஓகே, பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து மோட்டிவேஷன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களை ஐடென்டிஃபை பண்ணணும். முக்கியமா அவங்களுக்கு என்ன ஒரு திறமை இருக்கு, அவங்க ஃப்ரீ டைம்ல என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து கண்டிப்பா உங்களுக்கு மோட்டிவேஷன் ஃபேக்டர் அது இருந்தா மட்டும்தான் பசங்களுக்கும் ஒரு உணர்ச்சி இருக்கும். கண்டிப்பா நம்மளாலையும் முடியும், எதை வேணா சாதிக்கலாம், படிப்பு மட்டும்தான் கிடையாது, இன்னொரு சைட் ஆஃப் லைஃபும் இருக்குன்னு. ஸோ அதனால பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே அழகா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதனால என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்க போகுது, படிப்பு மட்டும் இல்லாம இதனாலயும் என்னெல்லாம் வளர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே வந்து உங்களுக்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ சின்ன வயசுல இருந்தே வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. பெருசான உடனே இதே ஒரு ப்ரொஃபஷனா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து எப்படிடா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது சில பேரண்ட்ஸ் வந்து நல்லாவே மோட்டிவேட் பண்றாங்க. கண்டிப்பா உன்னால இதுல எக்ஸல் ஆக முடியும் அப்படின்னு. ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் நிறைய டியூட்டர்ஸ் இருக்காங்க, ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் அட்வைசர்ஸ் கேட்கலாம். அதே மாதிரி என்னெல்லாம் பண்ணலாம், இதுக்கு என்னெல்லாம் மெஷர்ஸ் எடுக்கலாம். ஸோ அவங்க கண்டிப்பா எங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஜாப்ல இருக்காரு, அவருக்கு வந்து இந்த ஆர்ட்ஸ்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்து சைட்ல லேர்ன் பண்ணிட்டு இருக்காரு. அதை ஃபுல் டைம் ப்ரொஃபஷனா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இதை விட்டுட்டு அது வரும்போது ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா? ஏன்னா இப்போ வந்து அது வந்து கான்ஸ்டன்டா ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கும். அப்ப இந்த மாதிரி நம்ம வரும்போது எப்படி அதை வந்து உயர்த்திக்க முடியும், எப்படி அது வருமானம்லாம் வந்து கிடைக்கும், அதை எப்படி எதிர்பார்த்து போக முடியும்? ஓகே, இப்போ ஒரு வருமானம் நிரந்தரமாவே இருந்துட்டு இருக்கு. அது இல்லாம சைட்ல நீங்க சொன்னீங்க அது என்னன்னா வந்து எல்லாத்துக்குமே தேவை வந்து நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ஸ் லெவல், தன்னம்பிக்கை கண்டிப்பா. ஸோ அந்த லெவல்ல விட்டுட்டு நம்ம வரோம்னா அதுக்குண்டான ஹார்ட் ஒர்க்ஸ் நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பா அதுலயும் எக்ஸல் ஆகலாம். இதுல மட்டும்தான் கிடையாது, அதுலயும் கண்டிப்பா வளரலாம். ஸோ எங்களுக்கு அதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் கரெக்டா இருந்தது. நாங்க இந்த சைட்ல வந்திருக்கோம். இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு நல்ல ஆர்ட்ல வந்து வந்துட்டு இருக்கு. ஆனா அது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ஆர்ட்ல அது வராது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேற அதை டைவர்ட் பண்ணி மற்ற ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ல வந்து போடுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா? அதை வந்து நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு காலர் கேட்டேன். வணக்கம் டயல் ஜெயா டிவி. உங்க பேர் என்னமா? பேருங்க? ஓகே, கேள்வி கேளுங்க. என் பையன் வந்து ஓவியத்துல வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவனுக்கு. ஓகே, அது எப்படி அதை வளர்த்துக்கிறதுன்னு தெரியல அவனுக்கு. ஓகே, அது எப்படி எப்படி கடை பண்ணலாம்? ஓவியத்தை வளர்க்கணுமா? அது வந்து எப்படி கத்துக்கிட்டு வளர்றது? ஸோ உங்க ஏரியாலேயே வந்து நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கும், கண்டிப்பா ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும், எங்கேயாவது வந்து அழகா வந்து ஓவியத்தை சொல்லி கொடுக்குற இடமா இருக்கும்.
ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் விசாரிங்க உங்கள் பையனுக்கு அதில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களே வந்து உங்களுக்கு நல்லாவே கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பென்சில் ஸ்கெச்சிங்கில் போகலாமா, இல்லை கலரிங் சைட் போகலாமா, இல்லாட்டி வேற ஏதாவது துறையில் இதுலேயே ஒரு டிசைனிங் சைடில் போகலாமா அப்படின்னு. ஸோ அது அவங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸாகவும் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் போது நீங்களும் உட்காந்து சில அவங்களுக்கும் ஒரு ஐடியாஸ் கொடுக்கலாம். ஸோ அவங்களும் புது ஐடியாஸோட வெளியில் வருவாங்க. நன்றி. இப்போ வந்து இந்த ஓவியம் கற்றுக்கிறதுக்கு இது வந்து எஜுகேஷனுக்கு எந்த அளவுக்கு பயன்படும்? ஏன்னா எல்லா கலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய படிப்போட சம்மந்தப்பட்டதாக இருக்கு. இப்போ எந்த புத்தகத்தை எடுத்தாலும் அது ஆர்ட் இல்லாமல் இல்லை இல்லையா? அது மாதிரி வந்து இந்த ஓவியம் வந்து எப்படி அது பயன்படும் படிப்புக்கு? நமக்கு படிப்புக்கு எப்படி பயன்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லயும் சொன்ன மாதிரி எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே ஒரு சாப்டராகவே இதை எடுக்கிறாங்க. ஆர்ட்ஸ்ல இது ஒரு கோர்ஸ் தனியாகவே இருக்கு. ஸோ இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒருத்தங்க வரைகிறாங்க அப்படின்னா, இப்போ சோஷியல் எடுத்தீங்களோ, சயின்ஸ் எடுத்தீங்களோ, இல்லை மேக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஜியாமெட்ரின்னு ஒன்று வருது. அது இல்லாமல் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு பயோடயக்ராம்னு ஒன்று வருது. ஸோ அதில் நீங்கள் பார்க்கும்போது அதுலேயும் வரையணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கு. ஸோ அதில் கூட ஒரு விஷயத்தை வரைஞ்சாதான் அதுக்குன்னு மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஆர்ட்ன்றதும் ஒரு இம்பார்ட்டண்டான செட். ஓகே. இப்போ இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் நீங்கள் சொன்னீங்க, அதில் வந்து இந்த கிராஃபிக்ஸ் அண்ட் டிராயிங் அண்ட் கிராஃபிக்ஸ் மஸ்ட். ஆமாம். இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும்னு மற்ற பசங்க மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்காக படிக்க போறாங்க. அவங்களுக்கு ஆர்ட் வரல அப்படின்னா, டிராயிங் வரல அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? அதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். நேரே மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு சொன்னேன் இல்லையா? அதாவது பொதுவாகவே ஆர்ட் அப்படின்னா வெறும் டிராயிங் அண்ட் பெயிண்டிங் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அது வந்து ஒரு கலை அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தோண மாட்டேங்குது. இப்போ இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்ல நிறைய பேருக்கு டிராயிங் வரது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது டிராயிங் அண்ட் கிராஃபிக் டிசைன் வந்து மஸ்டாக இருக்கு. இப்போ அப்படி டிராயிங் வராத ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்? அவங்க எப்படி தங்களை வந்து தன்னம்பிக்கையை வளர்த்து ட்ரெயின் பண்ணிக்கணும்? பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது ஒரு ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருக்கு. அந்த கிளாஸில் வந்து பண்ணணும், அந்த சப்ஜெக்டை நம்ம வந்து பாஸ் பண்ணி அவங்க நிறைய பசங்க வருத்தப்படுறாங்க. ஏன் இன்ஃபேக்ட் நானே கூட ஒரு ஒன் ஆஃப் தி சஃபராக இருந்திருக்கேன். பட் ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாகவே இருந்தாங்க. உன்னால முடியும்டா, எதுவுமே முடியாததே கிடையாது, கண்டிப்பாக நீ அந்த தன்னம்பிக்கையை ஃபர்ஸ்ட் நம்ம வளர்த்துக்கணும், நம்மளால எதுவும் சாதிக்க முடியும் அப்படின்னு. ஸோ அப்போதான் வந்து நம்மளும் அந்த ஒரு விஷயத்துல இன்வால்வ்டாக இருக்கும். அதே மாதிரி வரைய முடியாது அப்படின்னா வந்து மார்க்ஸ் கம்மியானதுனால நம்ம ஏதாவது ஆயிடணும் அப்படியெல்லாம் ஒன்றும் யாருமே பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் அதுலயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், கொஞ்சம் கவனத்தை செலுத்தினா போதும். அதுக்கு வந்து ஆசிரியர்கள் வந்து என்ன பண்றாங்க, டிராயிங் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வந்து ரோல் எப்படி இருக்கணும்? இப்போ பேரண்ட்ஸ் ரோல் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டூடெண்ட்ஸு அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு இது பண்ணிடுறாங்க. பட் டீச்சர்ஸ் வாட் தே ஷுட் டூ எக்ஸாக்ட்லி? எல்லாத்துக்குமே ஒரு ஷார்ட்கட்னு ஒன்று இருக்கு. ஸோ கண்டிப்பாக A+B அந்த மாதிரி நம்ம வந்து இஸ் ஈக்குவல் டு வேற ஏதோ ஒரு ஃபார்முலா எடுத்துட்டு வர மாதிரி இதுக்கும் ஒரு ஃபார்முலாவை டீச்சர்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் கற்றுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. பட் டீச்சர்ஸ் வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட், ஒரு பலூனை வரையணும்னா ஃபர்ஸ்ட் சர்க்கிள் போடுங்க, அடுத்தது ஒரு ட்ரையாங்கிள், இன்வெர்டட் ட்ரையாங்கிளாக பண்ணீங்கன்னா அதை ரெண்டுத்தையும் சேர்த்தோன்னா ஒரு பலூனை ஈஸியாக வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி வந்து ஈஸியஸ்ட் மெத்தட் நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்தா ஈஸியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு காலர் வெயிட்டிங். வணக்கம் டயல் ஜெயா டிவி. வணக்கம், சொல்லுங்க உங்க பேரு? நான் வந்து ஹவுஸ் வைஃப்ங்க. ஓகே, உங்க பேர் என்னமா? மஞ்சு. எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர். ஓகே, கேள்வி கேளுங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து ரொம்ப கிராஃப்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ங்க. பட் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் the problem is I'm not more into drawing. Okay. So எனக்கு வந்து I just wanted to know like oil painting classes எல்லாம் போகணும் அப்படின்னா the work interests me more. But problem is like என்னால அந்த மாதிரி ஒரு work பண்ண முடியுமா at this stage? And is it possible for me to get into such kind of thing at this time அப்படிங்கிறது is my question. கண்டிப்பாமா, ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான் இப்போ நிறையவே கிராஃப்ட் ஓரியன்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வரைய தெரியலன்னா இன்னொரு தொழில் என்னன்னா எம்ப்ராய்டரி எடுத்துக்கிறாங்க, இல்லாட்டி ஒரு பாட் பெயிண்டிங் எடுத்துக்கிறாங்க, இல்லாட்டி ஒரு ஃப்ளவர் மேக்கிங், இல்லாட்டி ஸ்டிச்சிங், இந்த மாதிரி நிறையவே கலைகள் இருக்கு. ஸோ அதை என்ன பண்றாங்க, இப்போ அவங்க வந்து வீட்லயே வந்து ஒரு 4-5 சாம்பிள்ஸ் மாதிரி செஞ்சுட்டு அதே அவங்க பிஸ்னஸா கூட எடுத்துட்டு போறாங்க. ஒரு 4-5 ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நான் உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அதுவே ஒரு இதுவா எடுத்துட்டு போறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாவே சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவீங்க. நன்றி. இன்னொரு காலர் வெயிட்டிங். வணக்கம் டயல் ஜெயா டிவி. ஹலோ. வணக்கம்ங்க, உங்க பேர் என்ன? ஹலோ சார், என்னோட சன் வந்து 7th ஸ்டாண்டர்ட். உங்க பேர் என்னங்க சொல்லுங்க? உங்க பேர்? என்னோட பேரு லட்சுமி பிரியா. எங்க இருந்து பேசுறீங்க? நான் இங்க சென்னை குரோம்பேட் வந்து பேசுறேங்க. ஓகே, क्वेश्चन கேளு. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க சார். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். அதான் என் சன் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஓகே. அவன் ஆக்சுவலா இந்த ஒரு 1 இயர் பிஃபோர் வரைக்கும் கிரிக்கெட்னால என்னன்னே தெரியாது, அது டிவிலையும் வாட்ச் பண்ணவே மாட்டான். ஓகே. பட் இப்ப வந்து என்னன்னா ரொம்ப அதுல வந்து அவனுக்கு
அதுல ஒரு வெறி மாதிரி இருக்கான் கிரிக்கெட்ல. ஓகே. எந்நேரம் பால் போடுறதும் பேட் பண்றதும் அதை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்கறதும் அதுலயே ரொம்ப ஈகரா இருக்க மாதிரி இருக்கு. சரி, அதான் அவனை வந்து கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் அதுல பண்ணா ஸ்டடீஸ் எதுவும் அஃபெக்ட் ஆயிடுமோ என்னமோ அப்படிங்கிற ஒரு இது பயமா இருக்கு. கண்டிப்பா இல்லம்மா, அதை நீங்க எல்லாருமே தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்றது இன்னொரு கலையை நம்ம ஆட் பண்ண போறோம். அது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ். ஒரு பையனுக்கு படிப்பு மட்டும்தான் இருக்கா, ஓகே நம்ம இவனுக்கு இவ்வளவுதான் தெரியும் அப்படின்றத விட எனக்கு விளையாடவும் தெரியும். அதுலயும் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட்ன்றது இந்த காலத்துல ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கு. நிறைய பசங்களுக்கு ஒரு லைஃபாவே எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு ஆடட் குவாலிட்டியா இருக்கும் போது ஏதாவது வேற ஏதாவது வேலைக்குன்னு போறோம்னா அதுவும் அவங்களோட ப்ரொஃபைல்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்க சனுக்கு நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து அவங்களுக்கு வந்து கிரிக்கெட்னு என்னன்னு தெரியாது. கரெக்டா இப்போ வந்து கிரிக்கெட்டை பத்தியே பேசுறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னும் போது இதுதான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ இதை அவங்களுக்கு வளர்த்துனா கண்டிப்பாவே வந்து அவங்க ஒரு பெரிய கிரிக்கெட்டரா வருவாங்க. அது இல்லாம ஸ்டடீஸ்லயும் அவங்கள விட்டுறாதீங்க, கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க. ஓகே, நன்றி. ரொம்ப அருமையான கருத்துக்களாக சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் கருதுகிறோம். மேலும் நாளை வேறொரு வல்லுநரோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.